கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் முக்கியமாக பார்த்தோம்னா வித்தியாசமான ஒரு தேர்தலாக நடந்து முடிந்திருக்கிறது. முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியல்லே இந்த அளவிற்கான அந்த தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெற்றதே இல்லை. அந்த மாதிரி ஒரு கருத்து வந்திருக்கிறது. கடந்த காலங்களில் என்னதான் எஸ்ஏஆர் எடுத்திருந்தாலும் அப்போது கூட இந்த அளவு வாக்கு சதவீதம் பெற்றது கிட்டத்தட்ட ஒரு 85% பெற்றிருக்கிறது. இப்படி பார்க்குறீங்க சார்? 1977 தேர்தல் களத்தில் பணியாற்றி வருகிறேன். நானே வேட்பாளராகவும் இருந்திருக்கிறேன், கேட்பாளராகவும் இருந்திருக்கிறேன், வாக்காளராகவும் இருந்து வருகிறேன். 2026 தேர்தல் என்பது யாராலும் கணிக்க முடியாத, இதுதான் தீர்வு என்று சொல்ல முடியாத, அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப சொல்லுகிற மாதிரி ஒரு தேர்தல் முடிந்ததாக நான் கருதுகிறேன். எந்த வகையிலையும் தேர்தல் தான் ஒரு தீர்மானமாக ஜனநாயகத்திலே முடிவு என்பதை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்பதை உணர்ந்து ஜனநாயக தேர்தல் திருவிழாவிற்கு 85% மேல் மக்கள் வாக்களித்த பெருமைக்காக நான் வாக்காளர் பெருமக்களுக்கு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகத்தின் இறுதி எஜமான்கள் வாக்காளர்கள் தான், குடிமக்கள் தான் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள். அதை மெய்ப்பிக்கின்ற வகையிலே வரலாறு காணாத அளவிற்கு, அதுவும் குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் திரண்டு வாக்களித்த காட்சி மாட்சி சிறப்புடையதுதான். சில தேர்தல் முடிவு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். வாக்குப்பெட்டி திறக்கும் போது யாருக்கு ஆப்பு வைக்கும், யாருக்கு வெடிக்கும், யாருக்கு வெடிச்சு கூட்டு போறாங்கன்றது 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். 200+ வெற்றி உறுதி, அதுக்கான ஒரு இதுதான் காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொதுவாக வாக்கு சதவீதம் கூடினால் நடந்து கொண்டிருக்கூடிய ஆட்சிக்கு எதிராக மக்கள் தீர்ப்பளிக்கிறார்கள் என்று அர்த்தம். இது பொதுவான நடைமுறை. 65% வாக்குப்பதிவு நடந்தால் அது நடைபெறுகின்ற ஆட்சிக்கு ஆதரவாக முடியும் என்பது அர்த்தம். ஆனால் விதிவிலக்கு இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 1972 வர வேண்டிய தேர்தலை தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு இருந்த பிரதமர் இந்திரா காந்தியோட பேசி ஒரு வருடத்துக்கு முன்னாடி 71 தேர்தலை வச்சார். திமுக கண்டினியூவா 2 தடவை வரலன்னு சொல்றாங்களா. அண்ணா மறைவுக்கு முன்னாடி கண்டினியூவா திமுக தான் வந்துச்சு 71. அப்போ சேலத்துல ஐயா பெரியார் அவர்கள் ஊர்வலம், திராவிடர் கழக ஊர்வலம் நடத்தினதுல ராமனை செருப்பால் அடித்து அவமரியாதை செய்து விட்டார் என்ற பிரச்சாரத்தை இந்து பத்திரிகை தான் இன்னைக்கு பெரிய ஊடகம். இன்னைக்கு மாதிரி சன் டிவி, ஜெயா டிவி, இந்த டிவி ஊடகம்லாம் கிடையாது. பத்திரிகையில பெரிய பத்திரிகை ஹிந்து பரப்புனா அது பெரிய அளவுல பரவும். அந்த ஹிந்து பத்திரிகையை பரப்பி விட்டா ஐயா கூட தலைவர் கலைஞர்கிட்ட ரொம்ப வருத்தத்தோட என்னாலதான் உனக்கு இடையூறு வரும் போலுக்க அப்படின்னு சொன்னார் அந்த தேர்தலில். ஆனா பெரியாரும் அந்த தேர்தலில் கடுமையாக பிரச்சாரம் செய்தார், உதயசூரனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று. இந்த சொல்றாங்களா, அதிக சதவீத வாக்கு பதிவு ஆனாலும் அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கும் சரி இன்னைக்கு அந்த ரெக்கார்டை உடைக்கல. தனி பெரும்பான்மையாக 184 இடம் முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெக்கார்டை உடைக்கல. 184 இடம் வெற்றி பெற்றது ஆளுங்கட்சி, கலைஞர் முதலமைச்சர். அண்ணா மறைவுக்கு தேர்தலில் 184 இடம். பெரியார் ராமனை அவமரியாதை செய்து விட்டார் என்ற அவதூறு பிரச்சாரம் நாடு முழுவதும் கலப்பிய நேரத்தில் வெற்றி பெற்றோம். 20 இடம் திமுக கூட்டணி வெற்றி பெற்று 204 இடம். அதுக்கு பின்னாடி பல்வேறு வகையாக உங்களுக்கு இந்திரா காந்தி அம்மையார் மரணம்,
எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்கா மருத்துவமனையில படுத்திருந்தாரு. சாவுக்கும் நோவுக்குமா ஓட்டுன்னு கூட கேட்டான். மக்கள் அலைமோதி போட்டாங்க. அதனால 77ல தான் திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் அலை இருக்கும் போதே 48 இடங்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது அன்றைக்கு வெற்றி பெற்றார் தலைவர் கலைஞர். எம்ஜிஆர் அலையிலேயே. அப்போ அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அலை அடிச்சா தேர்தலில் அந்த ஆட்சிக்கு எதிராக தான் அலை இருக்குன்னு சொல்லுவாங்க. 2011 நம்முடைய மறைந்த முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றாங்க. 2016 அவங்க வெற்றி பெற்றாங்க. அன்னைக்கு காரணம் அந்த மக்கள் நல கூட்டணி வாக்குகளை பிரித்ததால குறைந்ததுனால வெற்றி பெற்றாங்க. ஆனா இப்ப நடந்த தேர்தலை நம்ம பார்க்கும்போது எஸ்ஏஆர்ன்றாங்க. அது எஸ்ஏஆர்ன்றது தவறு. நானே உதாரணம். எஸ்ஏஆர்லாம் ஃப்ராடு, பித்தலாட்டம். எனக்கு தெரிஞ்ச எஸ்ஏஆர்லாம் ஒரு பெரிய இதே இல்லை. உதாரணம், கள்ள ஓட்டு போட முடியாது, ஒரு ஆளுக்கு 2 இடத்துல வாக்குச்சீட்டு இருக்காதுன்றாங்க. நான் இருக்கிறது மேற்கு தொகுதி, மதுரை மேற்கு தொகுதி, பல்லவனாரில் இருக்கிறேன். எனக்கு இங்கே வாக்குக்கு நான் எஸ்ஏஆர் ஃபார்ம் எழுதி ஃபுல்லப் பண்ணி கொடுத்தேன். அதவே 2-3 தடவை திரும்ப ரிட்டர்ன் பண்ணாங்க. அதை எழுதுங்க, இதை எழுதுங்க, இதை எழுதுங்கன்னு. என் மகன் பொன் குமரன் வழக்கறிஞர், அவனுக்கு அது இல்லை இதுலன்னு ரிட்டர்ன் பண்ணாங்க. 4 தடவை நாங்கள் அதை மாற்றி எழுதி கொடுத்து அதை வாக்கை உறுதிப்படுத்தினோம். ஆனால் நான் பிறந்து வளர்ந்து இதே மதுரை மேற்கு தொகுதியில் காலவாசல் பாண்டிய நகர். அங்கே நான் ஃபார்ம் எழுதி கொடுக்கல, எங்கள் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன். எனக்கு வேணான்னு எழுதி கொடுத்தேன். எனக்கு மனைவிக்கு அங்கே இருந்துச்சு, எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்தேன். ஆனால் அங்கேயும் வாக்கு வந்திருக்கு எனக்கு. அப்போ எப்படி எஸ்ஏஆர் மேற்கு தொகுதியிலேயே பக்கத்தில் என்ன எஸ்ஏஆர் எனக்கு இருக்கு, அங்கே வாக்கு. நான் குடியிருக்கக்கூடிய பல்லவனரில் மட்டும்தான் ஒரு வாக்கு செலுத்தினேன், அங்கே நான் செலுத்தலை. அது மாதிரி மதுரை மேற்கு தொகுதியில் தானத்தவத்தில் பெங்களூர்லேருந்து ஒரு இன்ஜினியர் வாக்களிக்க வர்றாரு. அவர் ஓட்டை போட்டாங்க. எஸ்ஏஆர் இருந்தால் கள்ள ஓட்டு போட முடியாதுன்னு சொல்றது தப்பு. கள்ள ஓட்டு போட்டாச்சு. திருப்பரங்குன்றம் தொகுதியில் முக்குளத்தூர் நடுநிலைப் பள்ளியில் ஒருத்தர் பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு, அவர் ஓட்டை போட்டாங்க. நான் சொல்றதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நானே உதாரணம். அப்போ எஸ்ஏஆர்னால தான் கூடுச்சு. இறந்த ஓட்டெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. 65-70 லட்சம் ஓட்டை காலி பண்ணிட்டாங்க. யார் ஓட்டை காலி பண்ணியிருக்காங்க? உண்மையான ஓட்டை காலி பண்ணியிருக்காங்க இந்த எஸ்ஏஆர்னால. பாவம் இன்னோசென்டா இருக்கிறவங்க, கல்வி அறிவு இல்லாதவங்க போய் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணிக்கல. நான் ஃபார்மே ஃபுல்லப் பண்ணி கொடுக்கல, எனக்கு இன்னொரு இடத்துல வாக்கு இருக்கு, வாக்கு வேணான்னு எழுதி கொடுத்துருக்கேன். 2 இடத்துல எனக்கு இருக்கக்கூடாதுன்னு எழுதி கொடுத்துருக்கேன். இது எஸ்ஏஆர்னால தான் கூடுச்சுன்றத என் வாதம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியா? அடுத்து எதனால கூடியிருக்கு அப்படின்னு கேட்டீங்களாக்கா, முன்னாடி பணம் கொடுப்பாங்க. 2021 வரைக்கும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. அது ஒரு சில தொகுதிகளில் மட்டும் கொடுத்தாங்க, ஒரு தொகுதியில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பகிரங்கமா சொல்றேன், தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்தது, காவல்துறை வேடிக்கை பார்த்தது, அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருக்குமே தெரிந்த விஷயம். நான் உடைச்சு பேசுறேன். 234 தொகுதியிலையும் அதிமுக திமுக 2 கட்சியும் பணங்களை இந்த 1 வாரமா அப்படியே சும்மா தண்ணியா ஓடிச்சு. இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. இதுக்கு பேரை வச்சுட்டாங்க, இப்ப வாக்காளர் உரிமை தொகைன்ட்டாங்க. இதுக்கு பேரு வாக்காளர் உரிமை தொகைன்னு சொல்லி பொதுமக்களை லஞ்சமாக்கி ரொம்ப ஆபாசமான, அசிங்கமான, கேவலமான ஜனநாயகத்தில் நடைமுறை. நீங்க பார்த்தீங்களாக்க மதுரை மத்திய தொகுதியில் பிடிஆர் பல்வேல் தியாகராஜை மட்டும் பணம் கொடுக்கல. எல்லாமோ அவருக்கு வேண்டிய நண்பர்கள், சொந்தக்காரங்க அனைவரும் சொல்லி பார்த்தாங்க, அவர்கிட்ட பணம் இல்லாமல் இல்லை. நான் அந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து ஜெயிக்க வேண்டிய அவசியம்னு அவர் சொல்லிட்டார். ஆனா சுந்தர்சி இவ்வளவு பேசினார்ல, அவரு 500, 1000 மத்திய தொகுதியிலையும் இந்த தடவை திரைப்பட இயக்குனர் சுந்தர்சி மத்திய தொகுதியை குட்டிச்சவராக்கிடுவோம் அப்படின்னு அவரும் பணம் கொடுத்து, என்ன பணம் கொடுத்தாலும் அங்கே பல்வேல் தியாகராஜ வெற்றியை தடுக்க முடியாது. அங்கேயே பணம் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஜல்லிக்கட்டு மாடை பிடிக்கிறதுக்கு வாடிவாசல் நிற்பான் பாருங்க, அது மாதிரி நின்றாங்க. இதுல விட இன்னொரு இந்த தேர்தலில் நம்ம பார்த்த புதிய அனுபவம் என்னன்னு கேட்டா, ஒரு கட்சி கொடுத்தா திமுக கொடுத்தா அண்ணா திமுக எதுக்கும், அண்ணா திமுக கொடுத்தா திமுக எதுக்கும். ஆனா 2 கட்சியுமே நீ போய் கொடுத்துட்டா 1 மணி நேரம் பின்னாடி நான் வர்றேன்னு சொல்லி இதுல கூட்டு சேர்ந்து எல்லா கட்சியும் கொடுத்தாங்க. இதுல எந்த மாற்றம் இல்லை, மறைச்சு பேசி பிரயோஜனம் இல்லை. அப்ப தலைமைக்கு தெரியாமையா? எல்லா தலைமையே பணம் கொடுத்து எல்லாம் கொடுத்துதான்
கொஞ்சம் இது நல்ல கலாச்சாரம் இல்லை. நான் என்ன சொல்றேன், இதுதான் இது ஒரு பக்கம் வாக்காளர் கூடுனதுக்கு காரணம், இதுவும் ஒரு காரணம். விஜய் வருகை அப்படின்னா விஜய் வருகையும் ஒரு காரணம். விஜய் வருகை தான் முழுமையா காரணம்னா நான் சொல்ல மாட்டேன். விஜய் வருகையும் ஒரு காரணம், வாக்காளருக்கு பணம் கொடுத்தும் ஒரு காரணம். இதுல என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த தேர்தலில் நம்ம சந்திச்ச முறை எப்படி இருக்குன்னு கேட்டா, முன்னால எந்த தேர்தல் என்றாலும் ஒரு பெரிய கலவரம் வரும். கலவரம் வரணும்னு நான் விரும்பல. தலைவர்கள் மேல உயிரை வச்சிருப்பான். நீங்க தலைவர் கலைஞர் எம்ஜிஆர் அப்படின்னா உயிரை கொடுப்பான். பல தேர்தல்கள் எந்த தேர்தலும் ஒரு கொலை விழுகாம இருக்காது. அந்த அளவுக்கு வெறி பிடிச்ச தொண்டை கீழே இருப்பான். இன்னைக்கு திமுக அதிமுக எல்லா ஆளுகளும் பக்கத்துல மேலதான் எல்லாம் கூட்டணியா இருக்காங்கன்னா கீழே வரைக்கும் தொண்டை கூட்டு பார்ட்னர் ஆயிட்டாங்க. உணர்ச்சியே இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே வியாபார பொருளா மாத்திட்டாங்க, தொண்டன் உட்பட. இல்ல நாகரிக அரசியல்னு அதுக்கு நாகரிக அரசியல் வரவேற்கிறது. இது நாகரிகம் இல்லை. இதுல இங்க பணம் 12 மணிக்கு இந்த பூத்துல திமுக பூத்துல பணம் கொடுத்துட்டு போனா அந்த பூத்துல இருக்கிற கூப்பிட்டு வாடா கட்டிக்கு அடிச்சுட்டு டாஸ்மாக் கூப்பிட்டு போறேன் அவனை. அந்த பூத்துல பணம் வந்துருச்சாக்க இந்த பூத்துல இருக்கிற கூட்டு போய் நீ அப்புறம் எனக்கு வாங்கி கொடு, டீ சாப்பிட்டு வருவோம், ஹோட்டலுக்கு போவான் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. இந்த அளவுக்கு உதயசூரியன் சின்ன ரெட்டலை சின்ன போட்டு 2 பேரும் கடைக்கு போறேன். இதெல்லாம் கண்ணால பார்த்தேன். நாங்கெல்லாம் எளிய பூனை மாதிரி இருப்போம். ஆளை பார்த்தாலே அந்த காலங்கள்ல அது காரணம் தலைவர்கள் மேல உண்மையான உணர்ச்சி இல்லை. ஒத்துக்கிறேன்னா நான் பேசுறது வருத்தமா இருக்கு எல்லாருக்கும். கலைஞர் அப்படின்னா உயிரை கொடுப்பான், எம்ஜிஆர் அப்படின்னா உயிரை கொடுப்பான். அதுக்கு பின்னாடி இன்னைக்கு நீங்க பார்த்தா எந்த தலைவர் மேல உண்மையான பற்றும் இல்லை, பாசம் இல்லை. நாங்கெல்லாம் 82 சிறையில அடைக்கிறதுக்காக இளைஞர் தமிழ் பிரச்சனைக்காக நாங்க எல்லாம் தல்லாகுளம் டிஎஸ்பி ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம். எங்களை நீதிபதி வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. தலைவர் கலைஞர் மறியல் பண்ணிட்டார் இலங்கை தமிழர்களுக்காக சென்னையில் தூதரகத்துக்கு முன்னாடி. நாங்கள் இங்கே மறியல் பண்ணி ஆழ்வார் ராமச்சந்திரன் தலைமையில் மதுரை கலெக்டர் ஆஃபீஸ் மறியல் பண்ணி 144 பேர் நாங்கள் கைதாகி உட்காந்துருக்கோம். தலைவர் கலைஞர் கைதுன்னு மாலை முரசு பத்திரிகையில் வருது. வந்தோடனே என் கூட உட்காந்து கைதாகி உட்கார்ந்து ஒரு பெரியவர் நல்ல கண்ணு ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போட்டார். தலைவர் கலைஞர் கைதா. நீங்க அந்த தொண்டை இப்ப இல்ல, அதை உணரணும். நீங்க அதை உணரணும் தான் பேசுறேன். இப்ப அப்படி தொண்டர்கள் பார்க்க முடியாது. நீங்க இன்னைக்கு வாக்கு சதவீதம் கூடி இருக்குன்னு சொன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. நீங்க பணம் 2 கட்சியும் கொடுத்தாச்சு. திண்டுக்கல்ல பாத்தீங்களாக்கா திமுக கவுன்சிலர் வீட்டுக்கு முன்னாடி போய் மறியல் பெண்கள் ஆண்கள். என்னன்னு கேட்டா இந்த கவுன்சிலர் பெண் கவுன்சிலர் அங்க ஒரு வீட்டுக்காரரு இருக்காரு, அவரு பணம் கொடுக்கல, சாலை மறியல் பண்றாங்க வாக்காளர். கேவலமான காட்சி இல்லையா அது? எனக்கு பணம் சேரலன்னு சொல்லி தொகுதி மக்கள் அவர் ஆட்டையை போட்டார். கவுன்சிலரு கொடுக்க வேண்டிய பணம் வரலன்னு சொல்லி திண்டுக்கல்ல மறியல், திருப்பூர் தெற்குல மறியல், பணம் கொடுக்க ஓடி போயிட்டான். நாளை தர என்னை தெரிஞ்சு ஓடி போயிட்டான். நெல்லையில மறியல். எதுக்கு மறியல்னே தெரியல. வாக்காளருக்கு பணம் கொடுக்கறது நியாயம்தான், கொடுக்கணும்னு சொல்லி பொதுமக்களுக்கு வாக்குக்கு லஞ்சம் வாங்குறோம்னு அந்த உணர்வு வரல. கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறுற மாதிரி நினைக்கிறேன் வாக்காளர் மறியல் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல்ல திமுக வேட்பாளர் 4000, அண்ணா திமுக வேட்பாளர் 5000. பெரிய கேவலம். கோவை தெற்கு தொகுதியில திமுக வேட்பாளர் 7000. பணம். இப்ப நான் என்ன சொல்றேன், நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், விடியல் பயணம் எல்லாமே இருக்கு திட்டம். இந்த திட்டங்களை திமுக மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் எடுத்து சொல்லலாம்ல. திட்டத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க அந்த திட்டங்களை சொல்லலாம்ல, தேர்தல் அறிக்கை சொல்லிருக்கலாம்ல. அதே மாதிரி அதிமுக பொறுத்தவரை நாங்க என்னென்ன சாதனை பண்ணணும், இனிமே என்னென்ன சாதனை பண்ண போறோம்னு சொல்லலாம்ல. அவங்களும் பணம். அப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா, சம்பிரதாயத்துக்கு பொதுக்கூட்டங்கள் தலைவர்கள் மட்டும் வந்துட்டு போற. இந்த வருஷம் பேச்சாளர்கள் அப்படின்ற ஜாதியே ஒழிச்சுட்டாங்க. என்னையே பேச்சாளருக்கு தேர்தல் நேரத்துல தான் பாவம் அவன் வீட்டுல அடுப்பெரியும். ஆனா எந்த திமுக அண்ணா திமுக எல்லா கட்சியுமே பேச்சாளர்களை இல்லாம ஆகிட்டாங்க. தளபதி ஸ்டாலின், உதயநிதி, அங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து வேற யாரும் இல்லை. நரேந்திர மோடி, அமித்ஷா, அண்ணாமலை, இதை தவிர பேச்சாளர்கள் ஜாதிய திட்டமிட்டு ஒழிச்சிட்டாங்க.
இப்ப திமுக கழகத்துல நாங்கெல்லாம் இருக்கும்போது போலீஸ் கண்ணன், காக்கா ராதாகிருஷ்ணன், புலவர் ஆற்றலரசு, வெற்றி கொண்டான், கோவை ராமநாதன், நெல்லை புகாரி, கடையநல்லூர் திராவிடமணி, விடுதலை விரும்பி இவ்வளவு கூட்டம் போட்டிருக்கிறாங்க. தேர்தல் இப்படி முடிஞ்சு திமுக தோக்கும். தோத்த மறுநாளே புது வேஷ்டி கட்டி விடாங்களாம், கருப்பு சிவப்பு புது வேஷ்டி கட்டி வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டிலே போறது நான் தான் முடியும். மதுரையில் உணர்வு. எம்ஜிஆர் காலத்தில் ஜெயிக்க முடியாத காலகட்டத்தில் இவ்வளவு பொதுக்கூட்டம் போட்டுக்கிட்டே இருந்தோம், தொடர்ச்சியா பொதுக்கூட்டம். இப்ப தொடர்ச்சி 5 ஆண்டு காலத்தில் திமுக எங்க பொதுக்கூட்டம் நடந்துச்சு? சேர் போடுறீங்க, மேடை போடுறீங்க, தம்பி உதயநிதியை கூட்டு வர்றீங்க, பயனாளிகளுக்கு நன்மை அளிக்க திட்டம் 2 சோப் டப்பா வாங்கி வைக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அதே தான் வாங்கி வைக்கிறீங்க, சேலையை வாங்கி வைக்கிறீங்க, வேஷ்டியை வாங்கி வைக்கிறீங்க, 200 ரூபா கொடுத்து கூட்டத்தை கூட்டு வர்றீங்க. இதான் இது எங்க போய் முடியுது? இப்ப வாக்காளர்களுக்கு பணம். நாங்கெல்லாம் திமுக கழகத்தில் இருக்கிற காலத்துல கறிக்கட்டை எடுத்துட்டு போய் உதயசூரியன் இடம் பிடிப்போம் செவர்ல. இன்னைக்கு வேட்பாளர் பணம் கொடுத்தாதான் வேலையை பார்க்கிறான். உணர்வாளர்களை வளர்க்கவில்லை. அண்ணா சொன்னது மாதிரி அண்ணா சொல்லுவாரு 10-11 ஆகணும், நான் ஒரு காலமும் 10-9 ஆக விரும்ப மாட்டேன்னு சொல்லுவார். ஒழுங்கு நடவடிக்கை குழு NV நடராஜனை அண்ணா கையில வச்சிருந்தார். கட்சியை மேம்படுத்ததான் நினைச்சார். சம்பத்து உள்கட்சி பிரச்சனையில் உண்ணாவிரதம் இருந்தார். போய் அந்த உண்ணாவிரத இடத்துக்கே அண்ணா போனார். போயிட்டு அந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்க வச்சார். என் கழுத்துல என் காதுல போட்டிருக்கக்கூடிய தோடு, வைரக்கல் தோடை நான் கழட்டி வச்சிருக்கேன், காது புண்ணாயிருச்சு, மாட்டிடுவேன் அப்படின்னு சொன்னார் சம்பத். இன்னைக்கு திமுக அப்படி இருக்கா? அதிமுக அப்படி இருக்கா? ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா யாரையும் கட்சி விட்டு வெளியேற்றாம ஒரு வட்டம் அதிமுக இருந்தா நீ பிஜேபி காலில் விழுந்திருக்கலாமா? அது மாதிரி திமுக கழகத்துல அலைரி போன்றவர்கள், எங்களை போன்றவர்கள்லாம் திமுக கழகத்துல அரவணைச்சு வச்சிருந்தா நீங்க போய் இன்னைக்கு தேமுதிக விழுந்திருக்கீங்க. தேமுதிக சேர்ந்தது மிகப்பெரிய மைனஸ். இப்ப தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? அமித்ஷா ஃபார்முலா பிஜேபிக்கு இந்த தேர்தலில் வெற்றி. இந்த தேர்தலில் யாருக்கு வெற்றின்னு கேட்டா பிஜேபிக்கு தான் வெற்றி. அமித்ஷா ஃபார்முலா வெற்றி பெற்று. அமித்ஷா ஃபார்முலா என்ன? திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பிஜேபி நினைக்கவில்லை. பகிரங்கமா சொல்றேன். இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் ஆட்சியிலிருந்து மம்தாவை அகற்ற வேண்டும் என்று அனைத்து துஷ்பிரயோகங்களிலும் பிஜேபி ஈடுபடுகிறது. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. அமித்ஷா பிரச்சாரத்துக்கே வரல, 2 நாள் போயிருக்காரு. தமிழ்நாட்டில் அவங்க திமுக ஆட்சியை அகற்றணும் விரும்பல, அண்ணா திமுக வரணும்னு விரும்பல, விஜய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா தனியா நிக்கணும். இது அமித்ஷா ஃபார்முலா தான் இப்ப நடந்திருக்கு. தேர்தலில் என்ன நடந்திருக்குன்னா, கர்நாடகா மாதிரி இங்கே ஒரு தொங்கு சட்டசபை அமைய வேண்டும். அது திமுகவா இருந்தாலும் அண்ணா திமுகவா இருந்தாலும் விஜய் ஆட்சிக்கு வர முடியாது. அவருக்கு வாக்காளர்கள் கவர்ச்சிகரமாக இளைஞர்கள், நான் கூட பேசுனதை தவறா பதிவு பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு கூட்டம் சேர்ந்தா காசு கொடுக்காத கூட்டம் தான். விஜய்க்கு ஓட்டு போட்டவே காசு வாங்கலதான். ஆனா அது கொள்கை கூட்டம் இல்லைன்னு சொல்றதை கட் பண்ணிட்டு விஜய் ரசிகர்கள் பரப்பியிருக்காங்க என் பேச்ச. நான் கொள்கை கூட்டமா இல்ல, அது ஆபத்தான கூட்டம். அதான் அவர் கொள்கைவாதியா மாத்தல இளைஞர்கள் அவருக்கு பின்னாடி வந்திருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க, வெளிநாட்டில இருந்து வந்திருக்காங்க. நான் இந்த தேர்தலை அதிசயமா பார்த்தது, தீபாவளி பொங்கலுக்கு மக்கள் சிறப்பு பேருந்துகளில், ரயில்களில், விமானங்களில் வெளிநாடுகளிலிருந்து வர்றது மாதிரி இந்த தேர்தலில் தான் மக்கள் தீபாவளி பொங்கலை விட அதிகமாக வெளியூர்களிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து வந்த தேர்தல் முதல் முறையாக நான் பார்த்த அனுபவம். நீங்க பணம் கொடுத்தா மட்டும் வெற்றி பெற்றோம் கருதக்கூடாது. அதுக்கு உதாரணம் இந்த இளைஞர்கள் திரண்டு வந்தது. முத்துராமலிங்க தேவர் ஜாதியின் பேரால் தான் வெற்றி பெறுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் தொகுதியை, நாடாளுமன்ற தொகுதியை மாத்தி பிற சாதி மக்கள் இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை, சிறுவில்லிபுத்தூர் வரைக்கும் தொகுதியை மாத்தி அமைச்சது காங்கிரஸ். மாத்தி அமைச்சும் தேர்தலில் மக்கள் முடிவு கொடுத்தா ஜாதி பார்க்க மாட்டான், பணத்தையும் பார்க்க மாட்டான். உதாரணம் முத்துராமலிங்க தேவர் தேர்தலில்
அவருக்கு அந்த பக்கம்தான் மறவர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி பிற சாதி மக்கள் இருக்கக்கூடிய இந்த பக்கம் தொகுதியை மறுவரையறை பண்ணி அவர் நிறுத்தினாங்க. அது போக இந்தியாவிலேயே அதிகமாக பணப்புழக்கம் அவர் தொகுதியில் நடமாடியது. பலசருக்கு வாங்கி கொடுத்தாங்க, வீடுகளுக்கு ஆடு வாங்கி கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க. முத்துராமலிங்கர் பகிரங்கமா பேசினார், தேர்தல் ஆணையம் சொன்னார். அனைத்தையும் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்தது. தொகுதி மறுவரையில அவர் சாதி மக்கள் அதிகமா இல்லாத தொகுதியில பணப்பட்டுவாடா செய்யப்பட்ட நேரத்தில் முத்துராமலிங்கத்தவர் தொகுதிக்கே சென்று வாக்கு கேட்காத நிலையில வெற்றி பெற்றார். மக்கள் முடிவெடுத்தா யாரையும் பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை, பணத்தை வாங்கிட்டு மாற்றி ஓட்டு போட முடியுன்றது பல உதாரணம். இங்க வாக்கு சதவீதம் கூடுனதுக்கு விஜயும் ஒரு காரணம், என்னை பொறுத்தல எஸ்ஐஆர் ஒரு காரணம் அல்ல. ஆனா வாக்குக்கு பணம் கொடுத்ததும் ஒரு காரணம், மெயினான காரணம். ஏன்னா நீங்க ஓட்டு போடாம விட்டுட்டா கண்டுபிடிச்சிருவாங்க, நீ ஓட்டு போடலன்னு ஏஜென்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஓட்டு போட்டுட்டா நான் போட்டுட்டேன் உனக்கு போட்டுட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம், யாருக்கு போட்டேன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒண்ணுதான் விஷயம். அதனால மக்கள் ரெண்டு பக்கமும் வாங்கியிருக்கான், திமுகலையும் வாங்கியிருக்கேன், அண்ணா திமுக சரமாரியா கொடுத்துருக்காங்க. அதனால அது ஒரு சதவீதம் கூடியிருக்கு. ஆனால் இது நல்ல அணுகுமுறை அல்ல. நீங்க காங்கிரஸ்ல சின்ன கருப்பத்தவர் இருந்தார், மதுரையில் டிஸ்ட்ரிக்ட் போர்டு சேர்மன், திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ இருந்தார். அப்படிப்பட்டவங்கலாம் 1967 அண்ணா சாதாரண சாமானியமானவர்களை நிறுத்தி ஆலமரத்துக்கு அடியில் குடிசையில் வாழுகவனும் அவனை எல்லாம் கோபுரத்தில் வாழ்ந்த காங்கிரஸ்காரனை குபேரர்களை வீழ்த்தியது திராவிட இயக்கம். அண்ணா கவர்ச்சியான நடிகர் இல்ல, பட்டன் கூட ஒழுங்கா போட மாட்டாரு, தாடி ஒழுங்கா சிறைக்க மாட்டாரு, பொடியை போட்டு பொடியை தடை விடுப்பாரு. ஆனால் ஆற்றலில் இமயம் அண்ணா. அந்த அண்ணா இருந்த கட்சிக்கு தான் எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் மிகப்பெரிய கவர்ச்சி. ஆனா திமுக என்கின்ற கோட்டையை அண்ணா உருவாக்குனதுக்கு முன்னாடி அந்த கோட்டைக்கு தான் எம்ஜிஆர் வந்தாரு, கலைஞர் வர முடிஞ்சு. அப்ப ஆற்றல் இருக்கும்போது, கொள்கை இருக்கும்போது யாரும் எந்த கொள்கை கோட்டையை தகர்க்க முடியாது. இன்னைக்கு இளைஞர்கள் தவறான முறைக்கு போயிருக்காங்க. காரணம், நம்முடைய திராவிட இயக்கம் இளைஞர்களுக்கு கொள்கையை சொல்லிக் கொடுக்கவில்லை. இவர்கள் திசை மாறிக்கு காரணம் என்ன? வாக்குக்கு பணம் கொடுக்கிறோம், அவனுக்கு கொள்கையை சொல்லி தரல. நம்ம திட்டத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் ஏன் வாக்குக்கு பணம் கொடுக்கணும்? அண்ணா திமுக பெரிய சாதனை பண்ணியிருந்தா ஏன் பணம் கொடுக்கணும்? இப்ப பிஜேபி தமிழ்நாட்டை சுக்குநூறு ஆக்குறான், எல்லாமே இப்ப பிஜேபி கையில போனது மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறான். நீங்க இந்த தேர்தலில் பிஜேபியோட அண்ணா திமுக கூட்டணி இல்லாம இருந்திருந்தா நான் பகிரங்கமா சொல்றேன், திமுக எதிர்ப்பு வாங்க அண்ணா திமுக போயிரும். உறுதியாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொல்லலாம், மக்கள் மாறி மாறி தான் வாக்களிப்பான். என்ன திட்டங்கள் போட்டாலும் மக்கள் அதை எடுக்காது. நம்முடைய தளபதி ஸ்டாலின் 5000 ரூபாய் கொடுத்தாரு இப்ப பொங்கலுக்கு, அது பேசிச்சா? அது ரெண்டு இருந்தா ஏன் திரும்ப நம்ம 1000 ரூபாய் கொடுக்குறோம், திரும்ப ஒரு 500 கொடுக்குறோம், திரும்ப ஒரு 500 கொடுக்குறோம், 3 டிவா கொடுத்துருக்கோம் தடவை. என்ன காரணம்? நம்ம திட்டம் மக்கள் செல்லலையா? இப்படி கொடுத்து நம்ம வாங்கணுமா? கொள்கையே இளைஞர்கிட்ட சொல்லல. இளைஞர்கள் ஏன் திசை மாறி போந்த இளைஞர்களை ஏன் நம்ம இழுக்கல? தம்பி உதயநிதி இருக்காரு, சனாதனத்தை எதிர்த்து பேசினார், நாங்க அதான் ஆதரிக்கிறோம். ஆனா இந்த இளைஞர்களை அவன் மொழியில் ஏன் பேசி இழுக்கல? கொண்டு வரணும்ல. இப்ப நம்முடைய திட்டங்கள், திராவிட மாடலுடைய திட்டம் அற்புதமான திட்டம். இப்ப நாங்கெல்லாம் திமுகவை ஆதரிக்கிறோம். இந்த தேர்தலிலேயே தமிழ்நாட்டிலே பகிரங்கமா சொல்றேன், தேர்தலில் 5 லட்ச ரூபா செலவு பண்ண ஒரே அரசியல்வாதி யாருன்னா நான் தான். திமுகவுக்கு ஆதரவா நான் தேமுதிகவை எதிர்த்தேன், கருணாசி எலிப்படை எதிர்த்திருக்கேன், நத்தத்தில் எடுக்கிறேன், அந்த ஈஸ்வரனை எதிர்த்தேன். ஆனா திமுகவுக்காக நான் பிரச்சாரம் செய்தது மட்டும் 5 லட்ச ரூபா. என் காருக்கு செலவு பண்ணது 5 லட்ச ரூபா. 10 லட்ச ரூபா தமிழ்நாட்டில் பகிரங்கமா என் கூட இருக்குன்னு தெரியும். எந்த வேட்பாளர்ட்டையும் ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காம திமுக கழகத்துக்கு நம்ம வேலை பார்த்துருக்கோம். காரணம், திமுக வந்தாதான் சமூக நீதி நிலைநிறுத்தப்படும். நம்ம அடுத்த தலைமுறை, நம்ம பேரம்பேத்த நாட்டில் நல்லா இருக்கணும்னா திமுக வரணும். இது என் சுயநலத்தோடு இருக்கக்கூடிய பொதுநலம். திமுக நிக்கணும். எல்லாரும் கேட்டாங்க, உங்களுக்கு சீட்டு இல்லை, இவ்வளவு பாடுபட்டீங்க,
நீங்க இந்த தடவை மாத்தி போடலாமா நம்முடைய ஆதரவாளர்கள் எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கேட்கும்போது கூட நான் சொன்னது, உங்கள் பார்வையில் உங்கள் வேட்பாளர் கண்ணுக்கு தெரியக்கூடாது. உங்கள் பார்வையில் உதயசூரனுக்கு நீங்கள் வாக்களிக்கும் போது பெரியார் படம் தெரிய வேண்டும், அண்ணா தெரிய வேண்டும், அந்த இடத்தில் சமூக நீதி தெரிய வேண்டும். நாம் சமூக நீதி களத்திற்கு நம்முடைய தலைமுறை நல்லா இருப்பதற்காக உதயசூரனுக்கு அழுத்துங்கள். அந்த எண்ணத்தோட தான் நாங்களாம் வேற சின்ன மேலையும் பார்க்கல கீழையும் பார்க்கல, சரியான முறையில் நம்மளுடைய வாக்கை செலுத்துறோம். இதில் எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும்? எனக்கு கொடுக்கல, கோபத்தை காட்டும். கோபதாவும் இங்க தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரியான உணர்வாளர்களை கலைஞர் எழுத்து படிச்சு வளர்ந்தனால எனக்கு அந்த உணர்வு இருக்கு. நான் பேசிய குழுவுக்கு நானே துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுக்கல, அது என் சுயநலம். அந்த வெறுப்பு நான் காட்டக்கூடாது. அவங்க தகுதி இல்லாத ஆளு கொடுத்துருக்காங்க, அது அவங்க செய்யற தப்பு. அது தேர்தலில் முடிவு எப்படி வந்தாலும் வரலாம். தேர்தல் முடிவு இப்படிதான் வரும். சென்னையில எல்லாம் நீங்க பார்த்தா எதிர்பார்க்காத அளவுக்கு இளைஞர்கள் வாக்களிச்சிருக்காங்க. இது எங்க போய் நிறுத்த போகுதுன்னு தெரியல. அதாவது ஆளுங்கட்சிக்கு கடந்த தேர்தலில் 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான் எடப்பாடிக்கு நமக்கு. இன்னைக்கு என்னதான் தூய்மையான ஆட்சி நடத்தினாலும் இந்த பிரேமலதா சொன்னது மாதிரி போதை கலாச்சாரம்ன்றது மக்கள்கிட்ட ஒரு பேச்சு இருக்கு. கற்பழிப்பு சம்பவமும் மக்கள் பேசுறான். 40 வயதுக்கு மேலால் பேசதான் செய்யறான். ஆனா அமைதியான முறையில் வாக்கு செலுத்திருக்காங்க. நம்முடைய திட்டம் மேலானது, எங்களை போன்று சமூக நீதி மேலானதுன்னு நினைக்கிறவே வாக்காளர்கள் அதிகமா விஜய் கவர்ச்சிக்கு போறேன். ஆபத்தானது அது. விஜய் உடைய கவர்ச்சி இருக்கே. நான் விஜயை கூட என்ன சொல்றேன்னு கேட்டா, உனக்கு சேர்ற கூட்டம் அதிசயம் தான். ஆனா அந்த கூட்டத்தை நீ கொள்கை வெளிப்படுத்தணும். இப்ப என்ன பிஜேபி நினைச்சிட்டா, பிஜேபி நினைச்சா அதிமுக கட்சியை ஒருங்கிணைச்சிடலாம். சசிகலா தான் பொதுச் செயலாளர், எடப்பாடி நீ கட்சிக்கு அவைத்தலைவர், அவன் தான் முதலமைச்சர், ஓபிஎஸ் இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தால் அனைவரும் ஒருங்கிணைந்திருப்பாங்க. ஆனா அதிமுக என்ற கட்சியை சின்னாபினமாக்கி ஓபிஎஸ் கூப்பிட்டு கழுத்தறுத்து, செங்கோட்டையனை கூப்பிட்டு கழுத்தறுத்து, டிடிவியை கூப்பிட்டுக்கிட்டு சேர்த்து சின்னம்மாவை தனியா விட்டு அதிமுகவை இப்ப சின்னம்மாவை கூப்பிட்டு தனியா நில்லுங்க. இப்ப அவங்களும் ஒரு தாக்கம், நம்முடைய ராம்தாஸ் ஒரு தாக்கம் பாருங்க. இந்த தேர்தல் அதிசயம் என்னன்னு கேட்டா, மாம்பழ சின்னத்தை கண்டுபிடிச்சு மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு வாழ்நாள் பூரா சொன்ன ஐயா ராமதாஸ் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டவன் துரோகி, இன துரோகின்னு சொல்றாரு. எப்படி இதுக்கு ஒரு மாற்றத்தை பாருங்க. 18 தொகுதியில ஆனா அன்புமணி கட்சியை கட்டுக்கோப்பா வச்சு அன்புமணியால் வட மாவட்டத்துல எடப்பாடிக்கு லாபம். ஆனா ராமதாஸ் ஐயா தான் சொந்த பந்தங்களையே தோக்கடிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த தேர்தல் மாறி இருக்கு. அது மாதிரி ரெட்டலையை தான் 35 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ரெட்டலைக்காக இழந்த ரெட்டலையை மீட்ட சசிகலா கணவர் நடராஜன் 1989 இரட்டை புறா சேவல் இருந்த ரெட்டலையை மீட்டு ரெட்டலையை வாழ்நாளெல்லாம் காப்பாத்தி ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட சசிகலா அம்மா ரெட்டலைக்கு ஓட்டு போடாத ரெட்டலையை தோக்கடிங்க, தென்னந்தோப்புக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ற காலம் மாறி இருக்கு. அவங்களும் ஒரு சில தொகுதிகளில் சரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அது மாதிரி சீமானுக்கு இந்த தேர்தலில் கடுமையான அடி விழுகும். ஏன்னு கேட்டா, கடந்த தேர்தலில் விஜய் வந்ததுனால மட்டும்தான் சீமானுக்கு அடி நான் ஒத்துக்கிற மாட்டேன். விஜய் ரசிகர்கள் அணில் குஞ்சுகள் இது வரைக்கும் யாருக்கு ஓட்டு போட்டாங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியல. அதனால அவன் ஓட்டு யாரை பாதிக்குன்னு யாராலும் கணிக்க முடியாது. அதில் இவரு சீமானுக்கிட்ட இருந்ததுன்னா சீமான் ஓரளவு அவனை கொள்கை வெளிப்படுத்த வச்சாலதான் கையில வச்சிருந்தார். சீமானை பொறுத்தளவுல விஜய் ரசிகர்கள் யாரும் சீமான்கிட்ட இல்லை. ஆனா சீமானுக்கு அடி ஏன் விழுகுதுன்னு கேட்டா, சீமான் இந்த 2-3 வருடமா நான் பார்ப்பன கடப்பாறையை வச்சு பெரியார் கடப்பாறை இடிப்பேன்னு சொன்னீங்க. திமுக அதிமுக பிடிக்காதவன் தமிழ் தேசியம் பிரபாகரன் பேசுகிறார் என்று உனக்கு ஓட்டு போட்டேன். அதை தெரிஞ்சுக்க. இந்த தேர்தல் முடிவு விஜயால் சீமானுக்கு பாதிப்பு இல்லை. என்றைக்கு நீ பெரியார தொட்டையோ அன்றைக்கு கெட்ட இந்த தேர்தல் முடிவாதான். எங்கேயுமே நீ பெரியாரை பத்தி எதிர்த்து பேசினப்ப இந்த தேர்தலில் கோட்டை உன்னால இடிக்க முடியாது. அதுதான் இந்த தேர்தல் முடிவு சீமானுக்கு ஏற்படுத்துது தவிர விஜய் வருகையால் சீமானுக்கு பாதிப்பு கிடையாது. விஜய் வருகை யாருக்கு பாதிப்பு என்றால், புதிய தலைமுறை தான் அதிகமா வாக்கு போட்டிருக்காங்க. உங்க திமுக ஓட்டு போட்டவங்க இல்ல, உங்க அண்ணா திமுக ஓட்டு போட்டவங்க இல்ல. திமுக ஓட்டர்ஸ் திமுக போட்டிருக்காங்க, அண்ணா திமுக ஓட்டர்ஸ் அண்ணா திமுக போட்டிருக்காங்க. பிஜேபி என்ன விளையாடுன்னு கேட்டா,
திமுக ஒரு மைனாரிட்டியில வந்து ஆட்சி அமையணும். அதுக்குதான் எடப்பாடியை கையில வச்சுக்கிட்டு மிரட்டுறது. விஜய ஒரே வார்த்தையில கூப்பிட்டு விஜயை கூப்பிட்டு மிரட்டிருக்காங்க. மிரட்டினால தனியா நிக்கிறாரு விஜய். ஆனா விஜயை கூப்பிட்டு கூட்டணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எடப்பாடி நம்ம முதலமைச்சர் ஆக்குறதா தமிழ்நாட்டில் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலைமை ஏற்பட வேண்டும் என்று பிஜேபி கருதுகிறது. RSS பிஜேபியுடைய அமித்ஷா ஃபார்முலா இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று கருதி அனைவரையும் பிரித்து வைத்தது. திமுகவுக்கு எதிராகவும் கடுமையாக நடவடிக்கை இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டா, திமுக வந்தாலும் குறைந்ததுல வரணும். எப்போ வேணாலும் நம்ம சீட்டை மாத்தி போடணும், ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணணும், நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். அதிமுக வந்தாலும் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும், விஜய் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும், சசிகலா ராமதாஸ் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். தமிழ்நாடு அரசியல் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு அவங்க விரும்புனாங்க. அது ஒருவேளை நடக்குமா? அலை இல்லை. ஆனா தேர்தலில் ஒரு ஆட்சிக்கு எதிரான பெரிய அலை இருந்தது மாதிரியும் தெரியல. ஆனா ஆட்சிக்கு விருப்பமான முறையில திராவிட மாடல் வந்தே தீரணும், தளபதி ஸ்டாலின் வந்தே தீரணும் அப்படின்ற பெரிய விருப்பமான அலை. இவ்வளவு பணம் கொடுத்து பணம் வாரி அரைக்கப்பட்டிருக்கு. கண்ணுக்கேரா பார்த்துருக்கோம். அள்ளி கொடுத்துருக்காங்க, தண்ணி மாதிரி அரைக்கப்பட்டது. ஆனா பெரிய வேதனை, யாருமே ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் சொல்லல. எல்லா வாக்குறுதியும் கொடுத்தாங்க. விஜயெல்லாம் கேவலமான வாக்குறுதி. திமுக தான் 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்குல்ல, நீ ஆட்சிக்கு வந்து 200 யூனிட் தர போறேன். திமுக கலைஞர் விடியல் பயணம் கொடுத்துருக்கு பெண்களுக்கு. இவர் வந்து தமிழ்நாடு பூரா போய்க்கிறலாமா? இது என்ன, நீ புதிய மாற்றம் தான் மாற்றான். ஆனா மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்ற உதாரணம் உனக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆனா இது மாற்றம் இல்லது, ஏமாற்றம். அதனால ஒரு பெரிய ஸ்திரத்தன்மையற்ற நிலையை RSS உருவாக்குன்ற மாதிரி வாக்குகள் சிதறடிக்கப்பட்டிருக்கு. RSS பாஜகவுக்கு தான் இந்த தேர்தல் முடிவு வெற்றியாக அமையும். எதிர்காலத்திலேயாவது திமுக கொள்கை ரீதியான இயக்கமாக வளரணும். அண்ணா சொன்ன மாதிரி 10-11 ஆகணும். அஞ்சானஞ்சன அழகிரி போன்றவர்கள், எங்களை போன்றவர்கள், பொன்முத்துராலயம் போன்றவர்கள். என்ன திமுக என்ன நடந்துச்சு? கோடி வச்சிருக்கியா? பல கோடி இருக்கா? சீட்டு வேட்பாளர்கள் நியமனம், வேட்பாளருடைய தகுதியற்ற நிலைமையெல்லாம் திமுக இருக்கு. ஆனால் வெற்றி பெற்றால் வாழ்த்துக்கள், தோல்வி அடைந்தால் நாங்களாம் திராவிட கருத்தில் நிற்கிறாங்க. அதான் சொன்னேன், எங்க பார்வையில் எனக்கு பிடிக்காத வேட்பாளராக இருந்தா கூட என் பார்வையில் அந்த இடத்துல உதயசூரனுக்கு அழுத்தும் போது நாங்கள் சமூக நீதி, பெரியார், திராவிட கருத்தில் நினைத்து தான் எல்லாத்துக்கும் சொன்னோம். எல்லோரும் வருத்தப்பட்டாங்க. அவங்க நினைக்கிற சிறிய கட்சி, எங்களோட ஒண்ணுமே இல்லாத கட்சிக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்கீங்க திமுக. சாதியின் பேரால் கட்சி நடத்துறாங்க. திருப்புறங்குன்ற மலையை நாங்கள் தற்காவை அகற்றுவோம் சொல்றதுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க. இதையும் மக்கள் பார்ப்பாங்க. இதையும் மக்கள், நீங்க நினைக்கிற மாதிரி மக்கள் பணம் கொடுத்துட்டா எல்லாத்தையும் மறந்துடுவான். பசும்பொன் பாண்டியன் இந்த கட்சிக்கு பாடுபட்டது மக்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திமுக SR ராஜா, தாம்பரத்துல, மதுரையில பொன்முத்துராலயம் போன்றவர்கள் இந்த இயக்கத்துக்கு உழைச்சவர்களாம் மறந்துட்டு திடீர்னு 30 கோடி ரூபாய் கொண்டு வா. மந்திரிகள் பூரா யாருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க? மந்திரிகள் பூரா யாரு கொடுத்துருக்காங்க? அவங்களுக்கு அவங்க பணத்தை வச்சிருக்கக்கூடிய பினாமிகள் கொடுத்துருக்காங்க. கட்சிக்காரர்கள், நான் பகிரங்கமா சொல்றேன், வாதம் பண்ணுவோம். இதையும் மக்கள் தேர்தலில் கவனத்தில் எடுத்திருக்காங்க. மக்கள் அனைவரும் 2 கட்சிக்கும் பணம் வாங்கியிருக்காங்க. மக்களை நான் முடிவு எடுத்துட்டேன், என் வீட்டில் 4 ஓட்டு இருக்கா, 2 ஓட்டு அண்ணா திமுகவுக்கு போடு, வஞ்சகம் பண்ணக்கூடாது, 2 ஓட்டு திமுக போடு. கொள்கை போச்சு. நாம் வளர்த்த கொள்கை கண்ணுக்கு முன்னால் அழிகிறத பார்க்கிற தேர்தல். அழிந்ததை பார்த்தோம். 2 கட்சியுமே பணத்தை நம்பி நிற்கிறோம். பணம் நாளைய தேர்தலில் பேசாது. RSS சங்பரிவார் கூட்டம் தமிழ்நாட்டில் கால் பதிப்பதற்கு முதல் படியாக வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் மீறி திராவிட மாடல் அதனுடைய சாதனை வெற்றி பெற்றால் எங்களோட மகிழ்ச்சி யாரும் இல்லை. ஆனால் நிலைமை சரியில்லை, மோசமான நிலைக்கான அறிகுறிகள் தெரிகிறது. அவர் மட்டும் என் அனுபவத்தில் சொல்ல முடியும். நான் 77 களம் கண்டிருக்கேன். இது ஆட்சிக்கு எதிரான அலையா இருக்கான், விருப்பமான அலையா தெரியல. வந்தாலும் பெரிய அதிரடியா வர முடியாது. இதான் RSS பண்ணி, இதான் அமித்ஷா ஃபார்முலா. அமித்ஷா ஃபார்முலாவுக்கு இப்படியா நான் சொன்ன மாதிரி அமைஞ்சா RSS கிடைத்த முதல் வெற்றி படி. இதை தடுப்பதற்கு எதிர்காலத்தில் கொள்கைவாதிகள், பெரியார் சிந்தனையாளர்கள், அண்ணாவின் தம்பிமார்கள் ஓரணியில் திரள வேண்டும். நன்றி சார். நன்றி.